மகாராஷ்டிராவில் நாளை நடைபெறும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. இதுகுறித்து மும்பையில் உள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை கேட்போம். மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மகாராஷ்டிரா இறங்கியிருக்காங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான நாள். நாளைக்கு எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் தேர்தலை நடத்தி முடித்தாக வேண்டும். மொத்தத்தில் 2 லட்சம் ரிசர்வ் போலீஸ் படை மற்றும் உள்ளூர் காவலர்கள் எல்லாம் சேர்த்து மொத்தம் 2 லட்சம் இருக்கிறதா நமக்கு காவல்துறையிலிருந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா முழுக்கவே காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இல்லாமல் மும்பையில் குறிப்பாக நிறைய காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த அசம்பாவிதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்று காலை முதல் என்ன நடந்தது அப்படின்னா, முதல்ல அரசு ஊழியர்களை அந்தந்த வாக்கு, அதாவது அந்தந்த ஓட்டு போடுற மிஷின் அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த வாக்குச்சாவடிக்கு யார் போகிறாங்களோ அரசு ஊழியர்கள் அந்த ஓட்டு மிஷின், அதாவது அந்த ஓட்டு போடுற மிஷின் எல்லாமே காவலர்கள் பந்தோபஸ்துக்கு போட்டு அனுப்பி வைக்கணும். அந்த வேலை தான் காலையிலேருந்து நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எந்த அசம்பாவிதமும் இருக்கக்கூடாது அப்படின்னா போலீஸார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். யாரெல்லாம் தேவையில்லாமல் மகாராஷ்டிராக்குள்ள எஸ்பெஷலி மும்பைக்குள்ளே வராங்க, யாரெல்லாம் மும்பையில் தங்குறாங்க, வெளி மாநிலத்திலேருந்து ஏன் எலெக்ஷன் நேரத்தில் வராங்க, வேலை விஷயமா வராங்களா, வேற எதனா வேலை விஷயமா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் மும்முரமாக கண்காணித்து வராங்க. இப்போ நாம ஒரு ஹோட்டலில் இருக்கோம். இங்கே ஏற்கனவே சிசிடிவி எல்லாம் பொருத்தி அவங்களே கண்காணிச்சுட்டு இருக்காங்க. புது ஆட்கள் யார் வராங்க யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பொறுத்த வரைக்கும் போலீஸார்களுக்கு வேலை குறைவு. ஆனால் மும்பையில் மட்டும் 7000 ஹோட்டல்கள் இருக்கு, 5000த்திற்கும் மேற்பட்ட லாட்ஜுகள் இருக்கு. இதனால போலீஸார் என்ன பண்றாங்க அப்படின்னா, லாட்ஜ் ஓனர்ஸுக்கு, ஹோட்டல் ஓனர்ஸுக்கெல்லாம் ரொம்ப கிளியரா அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணணும், யார் வந்தால் எப்படி ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் ஒரு நாளைக்கு 3 முறைக்கு பார்த்துட்டு போறாங்க யாரெல்லாம் தங்கியிருக்காங்க ஹோட்டல்லையும் லாட்ஜ்லையும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம மும்பையில் தாராவி அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கோம். தமிழ் பேசக்கூடிய பகுதி, தமிழ் வாக்காளர்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி. இங்கே இப்போ நம்ம ஹோட்டல் ஓனரை கேட்கலாம். சாரே தமிழ் பேசக்கூடியவர் தான். சார், காவல்துறை தரப்பிலிருந்து உங்களுக்கு என்னென்ன அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு இந்த தேர்தல் நேரத்தில்? அதாவது தேர்தல் நேரத்தில் இந்த வெளி மாநிலத்திலிருந்தோ அல்லது மாநிலத்திலேயே வேறு பகுதியில் இருந்தோ தங்குறவங்க என்ன காரணத்தினால தங்குறாங்க அப்படிங்கிறது நாங்கள் விசாரித்து அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கணும். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாங்கள் போலீஸ்க்கு உடனே தகவல் கொடுக்கணும். சார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ஏற்கனவே மகாராஷ்டிரா அப்படின்னா அதிரடி அரசியலுக்கு பெயர் போனது. முன்னாடி பாஜக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் போட்டி. ஆனால் இந்த முறை பாஜகவும் கூட்டணியும் உடைந்தது, காங்கிரஸ் கூட்டணியும் உடைந்தது. 5 முனை தேர்தல். எந்த ஒரு சின்ன அசம்பாவிதமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல போலீஸ் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. மும்பையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரபுவுடன் சலீம்.